எஸ்ஐஆர் வாக்காளர் தீவிர திருத்த பணி இதுக்கான விண்ணப்ப படிவம் வந்து மாநிலத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே இப்ப கொடுத்துட்டு வராங்க. ஆனா இந்த விண்ணப்ப படிவத்தை எப்படி நிரப்பணும், இதுல இருக்கிற டீடைல்ஸ் என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு யாருமே இதை சொல்லலையே அப்படின்ற கேள்வி வந்து இப்ப நிறைய மக்கள் வந்து அதை எழுப்பிட்டு வராங்க. இந்த வீடியோல எஸ்ஐஆர் ஃபார்மை நம்ம எப்படி ஃபில் பண்ணணும், என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் அதுல கொடுக்கணும் அப்படின்றத பார்க்க போறோம். முதல்ல இதுதான் அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம். இதுல மேல 3 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இந்த 2 பாக்ஸ்ல இருக்கும். அது பக்கத்துல உங்களோட போட்டோ ஒன்று இருக்கும். அந்த போட்டோவுக்கு பக்கத்துல தற்போதைய புகைப்படத்தை ஒட்டவும் அப்படின்னு இருக்கும். அதாவது நீங்க வந்து ஓட்டர் ஐடி எடுக்கும் போது உங்களோட போட்டோ கொடுத்துருப்பீங்க. அந்த போட்டோவை விட இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு போட்டோ கொடுக்கணும் உங்களுக்கு. அதனாலதான் தற்போதைய புகைப்படத்தை ஒட்டவும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம்ல ஒரு 3 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல கண்டிப்பா 2 பாக்ஸாச்சும் ஒரு ஆள் ஃபில் பண்ணி ஆகணும். அது என்னென்ன அப்படின்றத பாத்துடலாம். முதல் பாக்ஸ்ல வந்து டேட் ஆஃப் பர்த், அதாவது உங்க பிறந்த தேதியை கேட்டிருப்பாங்க, அதை ஃபில் பண்ணிருங்க. அடுத்து வந்து ஆதார் எண், அதாவது உங்க விருப்பப்படி அந்த ஆதார் எண் கொடுக்கலாம், கொடுக்காமலே இருக்கலாம், அது கம்பல்சரி கிடையாது, அதனால அது உங்க இஷ்டம். அதுக்கப்புறம் கைபேசி எண், உங்களோட கைபேசி எண் எல்லாத்துலயுமே ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பீங்க, அந்த மொபைல் நம்பரை நீங்க அதுல போட்டணும். அதுக்கப்புறம் தந்தையின் அல்லது பாதுகாவலரின் பெயர், அதாவது நீங்க ஒரு கார்டியன் கீழே வளர்றீங்கனாலோ இல்லைன்னா உங்க அப்பா பேர் இருந்தாங்கன்னா உங்க அப்பா பேரை அதுல போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்க அப்பா பேரை போட்டிருந்தீங்கன்னா உங்க அப்பாவோட அடையாள அட்டை எண், அதாவது வந்து அவங்களோட ஓட்டர் ஐடியோட நம்பர் இருக்கும்ல, அதை வந்து அடுத்த இடத்துல ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் தாயாரின் பெயர், அதுல வந்து உங்க அம்மாவோட பேர் ஃபில் பண்ணிட்டு அது கீழே வந்துட்டு உங்க அம்மாவோட ஓட்டர் ஐடி இருந்தாங்கன்னா அதுல இருக்கிற நம்பரை வந்து நீங்க அதுல ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க ஆணா இருந்தீங்கன்னா உங்களோட மனைவி பெயர், நீங்க பெண்ணா இருந்தீங்கன்னா உங்களோட கணவரின் பெயரை வந்து அடுத்த இடத்துல ஃபில் பண்ணணும். அது கீழே வந்து அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பரை ஃபில் பண்ணணும். இதுதான் இந்த முதல் பாக்ஸ்ல ஃபில் பண்ண வேண்டிய விஷயங்கள். முதல் பாக்ஸை வந்து எல்லாருமே ஃபில் பண்ணிருப்பீங்க. அடுத்து வர இந்த 2 பாக்ஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றத பாத்துடலாம். அதாவது இந்த 2 பாக்ஸ் என்ன அப்படின்னா, அதாவது நீங்க வந்து ஒரு 40 வயசுக்கு கீழே இருக்கீங்க, 2002ல நீங்க ஓட்டு போடல அப்படின்னா இந்த ரைட் சைட்ல இருக்கிற பாக்ஸை நீங்க ஃபில் பண்ணணும். அப்படியே 40 வயசுக்கு மேல இருக்கேன், நான் 2002ல ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்க இந்த லெஃப்ட் சைட்ல இருக்க பாக்ஸை ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து 40 வயசுக்கு நான் கீழே இருக்கிறேன், 2002ல நான் வாக்களிக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்காக அந்த பாக்ஸை நான் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். அதுல முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன பண்ணணும் இத அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதாவது உங்க உறவினர் பெயர், ரத்த சொந்தம், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், இவங்க யாராச்சும் 2002ல வாக்களிச்சிருந்தாங்கன்னா அவங்களோட பெயரை வந்து முதல்ல இங்க குறிப்பிடணும். இங்க பெயர்னு போட்டிருக்குல்ல, இந்த இடத்துல வந்து உங்க அப்பாவோ அம்மாவோ இல்ல தாத்தாவோ பாட்டியோ 2002ல வாக்களிச்சிருப்பாங்க, அவங்களோட பேரை ஃபில் பண்ணணும். இப்போ சப்போஸ் நான் எங்க அப்பா பேரை இங்க ஃபில் பண்றேன் அப்படின்னா எங்க அப்பா பேரை இங்க ஃபில் பண்ணிருக்கேன். அடுத்து அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இருக்குல்ல, எங்க அப்பா, இப்போ நான் எங்க அப்பா பேரை ஃபில் பண்ணிருக்கேன்னா இங்க வந்து எங்க அப்பாவோட ஓட்டர் ஐடி நம்பர் அதை இங்க போட்டுக்கணும். அதுக்கப்புறம் உறவினர் பெயர், இந்த இடம் தான் நிறைய பேருக்கு வந்து என்ன உறவினர் பெயர், அதை தான் நாங்க ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருவோமே அப்படின்ற மாதிரி கேட்குறேங்க. உறவினர் பெயர் அப்படின்னா என்ன கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது இப்போ வந்து உங்களோட ஓட்டர் ஐடியில உங்க அப்பா வந்து நாமினியா இருப்பாரு, அப்போ உங்க அப்பாவோட ஓட்டர் ஐடியில யார் நாமினியா இருப்போம், உங்க தாத்தாவா இருக்கலாம், இல்ல அவங்க தாத்தாவோட தாத்தாவா இருக்கலாம், அப்படி யாராச்சும் ஒருத்தரோட நாமினி இருக்கும்ல, அது மாதிரி அந்த இடத்துல வந்து உறவினர் பெயர்ல அந்த நாமினி உங்க அப்பாவோட ஓட்டர் ஐடியில வந்து யார் நாமினி இருக்காங்களோ அவங்க பேரை போட்டுக்கணும். அடுத்து வந்து உறவு முறை, இப்போ வந்து இந்த உறவினர் பெயர்ல வந்து உங்க அப்பாவோட ஓட்டர் ஐடியில இருக்கிற நாமினியை போட்டிருப்பீங்க, அவங்க உங்க அப்பாவுக்கு யாரு அப்படிங்கறத இந்த உறவு முறை எழுதணும். இப்போ வந்து இங்க வந்து உங்க அப்பா பேரை போட்டிருப்பீங்க, இங்க வந்து நாமினியில உங்க அப்பாவோட அப்பா பேர் இருக்கும், அப்ப இங்க வந்து தந்தை அப்படிங்கறத போட்டுடணும். அதுக்கப்புறம் மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதியின் பெயர், அப்புறம் சட்டமன்ற தொகுதி எண், பாகம் எண், வரிசை எண் அப்படிங்கறத என்னென்னு செக் பண்ணி அதை வந்து அங்க ஃபில் பண்ணிடணும். இப்போ வந்து ரைட் சைடு பாக்ஸை பார்த்தாச்சு. லெஃப்ட் சைடு பாக்ஸ்ல என்ன பண்ணணும், யார் ஃபில் பண்ணணும் அப்படின்னா, அதாவது 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க 2002ல வாக்களிச்சிருப்பாங்கல்ல அவங்க ஃபில் பண்ணணும். சப்போஸ் எங்க அப்பா இருக்காருன்னா எங்க அப்பா வந்து 2002ல வாக்களிச்சிருப்பாரு, அவரோட டீடைல்ஸ் வந்து அங்க ஃபில் பண்ணணும். என்ன அப்படின்னா, வாக்காளர் பெயர்ல வந்து இப்போ 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்றாங்கன்னா அவங்க பேரை போட்டுக்கணும், 2002ல வாக்களிச்சிருப்பாங்க, வாக்காளர் பேருன்னு போட்டு உங்க பேரை போட்டுருங்க. அதே மாதிரி வந்து அடையாள அட்டை என்னன்னா உங்களோட ஓட்டர் ஐடி என்ன போட்டுட்டு, உறவினர் பெயர்னா உங்களோட நாமினி யாரு, அதாவது உங்க அப்பா இருந்ததுன்னா உங்க அப்பா பேரை போட்டுட்டு, உறவு முறை யாருன்னா தந்தை, இங்க வந்து தந்தைன்னு போட்டு அடுத்து மாநிலம், மாவட்டம், தொகுதியின் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரைட் சைட்ல என்ன ஃபில் பண்ணீங்களோ அதே மாதிரி லெஃப்ட் சைட்லயும் அதை வந்து பார்த்து கரெக்டா ஃபில் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து வாக்காளர் வந்து கையெழுத்து இல்லைன்னா வந்து இடது விரல் கைரேகை போட்டிருப்பாங்க, அதை வந்து நீங்க இங்க வந்து கையெழுத்தோ இல்ல கைரேகையோ வச்சு உங்களோட பிஎல்ஓ கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஃபார்மை வாங்கிக்குவாங்க. இதுக்கப்புறமும் உங்களுக்கு இதுல நிறைய சந்தேகம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கொடுத்த ஃபார்முக்கு மேல வந்து நேம் அண்ட்
கான்டாக்ட் நம்பர் ஆஃப் பிஎல்ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரும் ஒரு நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னா உங்க தொகுதியோட பிஎல்ஓ. அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களே உங்களை வந்து வழி நடத்துவாங்க. இல்லைன்னா நேரில் கூப்பிட்டு வச்சு எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி, 2002 எங்க அப்பாவோ தாத்தாவோ வாக்களிச்ச தொகுதி எண்ணு, பாகம் எண், வரிசை எண்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் இதுக்காகவே ஒரு வெப்சைட் விட்டுருக்காங்க. அந்த வெப்சைட்டோட இதை நாங்க கீழே போடுறோம், அதை பார்த்துக்கோங்க. அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் சர்ச் பை நேம், சர்ச் பை நம்பர்னு இருக்கும். அதுல சர்ச் பை நேம்னு போட்டு உங்க அப்பா பேரோ தாத்தா பேரோ போட்டா அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். அதுபடி நீங்க வந்து அதை ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மேல இருக்கிற அந்த பிஎல்ஓ நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகத்தை தீர்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல்ல இந்த ஃபார்மை ஃபில் பண்ணும்போது பென்சிலை வச்சு ஃபில் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சின்ன தப்பு பண்ணாலும் உங்களோட வாக்காளர் பட்டியல இருந்து உங்களோட பேர் நீக்கப்படலாம். அதனால வந்து முதல்ல பென்சிலை வச்சு நல்லா ஃபில் பண்ணிட்டு ஓகே எல்லா டீடைல்ஸும் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பேனா வச்சு அதை ஃபில் பண்ண பாருங்க. வாக்குரிமை அப்படிங்கிறது நம்மளோட ஜனநாயக கடமை. நம்ம வந்து யாருக்கு வாக்களிக்கணும், நம்மளை யார் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். அதனால இந்த ஃபார்மை கரெக்டா ஃபில் பண்ணி உங்களோட பிஎல்ஓ கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஓட்டு நமக்கு ரொம்ப முக்கியம். யூ டர்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.